பொருந்தா இணையை தேர்ந்தெழுது. நண்பா படி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் கிடையாது, அது விழித்தொடர். நண்பான்னு கூப்பிடுறோம், அதனால் அது விழித்தொடர். விழின்னா அழைத்தல், கூப்பிடுறது, அழைக்கிறது. ஸோ நண்பா படிங்கிறது உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது தவறானது. உரிச்சொல் தொடர்னா என்னன்னா சால உரித்தவன் நனி கூர் களி, இந்த மாதிரி உரிச்சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது தான் உரிச்சொல் தொடர். சால இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு மீனிங் என்னன்னா மிகவும் அப்படிங்கிற மீனிங். ஸோ பொருந்தா இணை டிங்கிறது தெரிஞ்சுட்டு அப்போ பொருந்துற இணைகளை பார்ப்போம். வரைந்த ஓவியம் பெயரச்ச தொடர். வரைந்த த வித்து ப்ளஸ் ங்கிறது பெயரச்ச விகுதி. வரைந்த ஓவியம்ங்கிறது பெயரச்ச தொடர். சென்றனர் வீரர், சென்றனர் வீரருங்கிறது வினை முற்று தொடர். வினை முற்று பெற்று முடிஞ்சிட்டு, சென்றனர் அப்படிங்கிறதுனால அவங்க போய் முடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க அப்படிங்கிற வினை முற்று பெற்றிருக்கிறதுனால இது வினை முற்று தொடர். பொற்கொடி வந்தாள், பொற்கொடி வந்தாள்ங்கிறது அன்மொழி தொகை. பொன்னால் ஆகிய கொடி போன்ற ஒரு பெண் வந்தாள் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுக்கறதுனால இது அன்மொழி தொகை. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை, இது நமக்கு ஈஸியாக தெரியும். எதிர்ச்சொல் எழுதுக. ஈதல், அதுக்கு எதிர்ச்சொல் ஏற்றல். ஈதல்னா கொடுக்கறது, ஏற்றல்னா வாங்கிறது. எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர், இரவலருக்கு எதிர்ச்சொல் புரவலர். இரவலர்னா ஒரு இரவலாக ஒரு பொருளை தருபவர். புரவலர்னா நிறைய பொருட்களை கொடுப்பவர், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்த சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி, ஆணினா எழுத்தாணி. ஆணினா 2 சொல்லி அணி மாதம், ஆணி மாதத்தை குறிக்கிறது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெழுது. இன்டலெக்சுவல் அறிவாளர் அப்படிங்கிறது சரியான இணை, அது சரியாக பொருந்திருக்கு. அடுத்து காமர்ஸ் இணையான சொல் மின்னணு வணிகம். இ காமர்ஸ், இ காமர்ஸ்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ், மின்னணு வணிகம். டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல். டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல் பற்று அட்டை. டெபிட்னா பற்று அப்படின்னு அர்த்தம். மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. 9 புறா குணுகும் அப்படிங்கிறது சரியானது, மரபு பிழை நீக்கிய சொல். மயில் கத்தும்ங்கிறது தவறானது. கிளி கூவும்ங்கிறதும் தவறானது. கிளி பேசும். குயில் அகவும்ங்கிறது தவறானது. குயில் கூவும், சரியா? அடுத்து மயில் அகவும், மயில் அகவதான் செய்யும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. 10. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கடலலை வரவழைத்தல் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த பொதறிவில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை. அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது 1906ஆம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? டாக்கா. அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி 1906ஆம் ஆண்டு டாக்காவில் தொடங்கப்பட்டிருக்கு. கீழ்காணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பவை எவை? விதி 124 முதல் 147 வரை உச்ச நீதிமன்றத்தை குறிக்கின்றன. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார்? ஆன்சர் ஆலோசனை குழு. பலபரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கியது. ஆப்ஷன் ஏ ஆக்ஸ்பார்டு மனித மேம்பாட்டு முயற்சி HTI. அமிலமலை எதனால் உருவாகிறது? படிம எரிபொருட்களை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான NO2 மற்றும் SO2 மூலம். அடுத்து 7. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும். 7க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி
கூற்று A மற்றும் காரணமார் இரண்டும் சரி. கூற்று A காரணமாருக்கான சரியான விளக்கம் அல்ல. தனித்தனியாக ரெண்டும் சரி, ஆனால் அதுக்கு இது விளக்கம் இல்லை. ஸோ காரணம் பார்ப்போம். கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலகம் பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மக்கட்தொகை வளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? சி தான் இதுக்கு ஆப்ஷன். 1 மற்றும் 2 மட்டும் சரி. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 1996 இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 44% ஆகும். பீகார், யூபியிலலாம் ஜனத்தொகை அதிகம். இதை பீமாறு மாநிலங்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அடுத்து பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 2016 இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 48% ஆகும். அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று. 9க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 நீதிமன்றம் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடியது அடிப்படை உரிமைகள். இந்த உரிமைகள் முழுமையானது அப்படிங்கிறது தவறானது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். நேஷனல் எமர்ஜென்சி டைமில் ஆர்டிகிள் 20 மற்றும் 21 செயல்படாது. தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம், டெம்பரரியாக. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? 10 ஆன்சர் ஆப்ஷன் டி. விதி 17. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஆப்ஷன் சி தான் இதில் தவறானது. 2002ஆம் ஆண்டு 82வது சட்ட திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தவறானது. சரி, அப்போ சரியான கூற்றுகள் பார்க்கலாம். 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பக்கத்தில் உள்ளது. 2 சரி. பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அமல்படுத்தப்பட்டது. இதுவும் சரி. பின்வருவனவற்றில் மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு எது? பிறக்கும்போது ஆயுட்காலம் அப்படிங்கிறது மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு. அவ்வளோதான்.